Good morning student. Next topic, nuclear reactor. A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. So, electricity produce பண்ணக்கூடிய ஒரு device, ஒரு controlled and self-sustained mannerல நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உபயோகிக்கிறது தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் 1942 அட் சிகாகோ, USA. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை கட்டினாங்க. எப்போ அப்படின்னா 1942 அட் சிகாகோ. அண்டர்லைன் த வேர்ட் 1942 அட் சிகாகோ, USA. The types of nuclear reactors. The nuclear reactorsல many types இருக்கு. Breeder reactor, fast breeder reactors, pressurized water reactor, pressurized water reactor, pressurized heavy water reactor, boiling water reactor, water cooled reactor, gas cooled reactor, fission reactor and thermal reactor or the some type of nuclear reactors. ஸோ இதில் நம்ம நிறையா அதில் வேர்ல்டு வைடாக நம்ம நிறையா பிளேசஸில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இன்றைக்கி நம்ம இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பயன்படுத்துகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இதோட என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ராட்ஸு, மாடரேட்டர், ஃபியல் ராடு, கூலண்ட்டு, அதே மாதிரி இது ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டீம் என்ன ப்ராசஸ். ஸோ இதில் முக்கியமான எசென்சியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட் அண்டு ப்ரொடக்ஷன் வால்வ். எந்த மாதிரியான ஃபியூல்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா the fissile material is used as the fuel. The fissile material is used as the fuel. உடையக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ the commonly used fuel material is uranium. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ டிகேக்கு உட்படுத்தும் போது எந்த மாதிரியான ஃபிசில் மெட்டீரியலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் முக்கியமாக நம்ம காமனாக பயன்படுத்தக்கூடியது யுரேனியம். அடுத்தது மாடரேட்டர். A moderator is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. ஸோ ஹெவி எனர்ஜியோட வெளியாகக்கூடிய நியூட்ரான்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடியதான் இந்த மாடரேட்டரோட வேலை. ஸோ அப்போ குறைச்சி அதை என்ன செய்யும், ஸ்லோ நியூட்ரான்ஸாக மாற்றும். ஸோ இதில் என்ன மாதிரியான மாடரேட்டரை பயன்படுத்துகிறோம்னா கிராஃபைட் அண்டு வாட்டர், ஹெவி வாட்டரை தான் காமனாக நம்ம மாடரேட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கண்ட்ரோல் ராட். Control rods are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. Mostly boron or cadmium rods are used to control rods. They absorb the neutrons. இந்த control rods வந்து என்ன செய்யும்னா அதிகப்படியான கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து அப்படியே என்ன செய்யும், கட்டுப்படுத்தும். ஸோ அதை வந்து ஒரு சஸ்டெயின்டு ரியாக்ஷனுக்குள்ளே கொண்டு வரும் இந்த நியூட்ரான்ஸை. ஸோ அதிகமாக இதை எதில் பயன்படுத்துகிறோம், போரானு, கேட்மியம் ராட்ஸை தான் நம்ம இந்த கண்ட்ரோல் ராட்ஸாக பயன்படுத்துகிறோம். அப்போ இதை என்ன செஞ்சிடும், அதிகப்படியான நியூட்ரான்ஸ் வரும்போது அதை அப்சர்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கூலண்ட். எ கூலண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் த ரியாக்டர் கோர். ஸோ ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியதாக தான் இந்த கூலண்ட் வந்து பயன்படுது. த ப்ராடக்ட் தி ப்ரொடியூஸ் ஸ்டீம். எப்படி இது வந்து ரியாக்டர் கோரில் இது எப்படி இப்போ உருவாகக்கூடிய ஹீட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னா ஸ்டீமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன மாறும், டு ப்ரொடியூஸ் ஸ்டீமாக மாற்றிடும். திஸ் ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் எ டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை ஸ்டீமாக மாற்றுறதுனால இந்த கூலண்ட் வந்து ஸ்டீமாக மாற்றும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டீமை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டர்பைன்ஸை சுழல வைக்கிறதுக்கு, அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூலண்ட்டை எதாவது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வாட்டர், ஏர் அண்டு ஹீலியம். அண்டர்லைன் த வேர்ட் வாட்டர், ஏர் அண்டு ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலண்ட்ஸ். ஒவ்வொருதுலையுமே
எல்லாமே எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, கூலண்டாக எது பயன்படுத்துகிறோம், கண்ட்ரோல் ராட்ஸாக எதை பயன்படுத்துகிறோம், மாடரேட்டராக எது. ஃபஸ்ட் ஒன்றில் கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர், அதே மாதிரி இதில் போரான், கேட்மியம், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த இப்போ ஸ்டீம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க, டு டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ டர்பைன்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு, அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர், ஏர் அண்டு ஹீலியம். அடுத்தது ப்ரொடெக்ஷன் வால். ஸோ நம்மளுக்கு தெரியும் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னாலே அதில் நிறையாவே என்ன இருக்கும், ஹெவி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், அதிலேருந்து ரேஸ் வந்து வெளியேறும். ஸோ அப்போ கொஞ்சம் சின்ன இதுனா கூட என்ன செய்யாது, அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அதோட வெளிச்சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா திக் கான்க்ரீட் லெட் வால். லீடு இது வந்து என்ன, காரியத்தினால் செய்யப்பட்ட வால், சுற்றுச்சுவர் வந்து இருக்கும். Around the nuclear reactor, a thick concrete lid wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiations. ஸோ இதனால் என்ன செய்யும், அந்த எஸ்கேப்பிங் த இன்டு த இப்போ இந்த நியூட்ரான் சோர்ஸஸ் வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்கு, என்விரான்மெண்ட் வந்து அது வந்து சேதமடையாமல் இருக்கிறதுக்காக அதில் நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வால் வந்து வச்சுருக்காங்க. என்ன யூசஸ் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால அப்படின்னு பார்த்தோன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன். முக்கியமாக இதை வந்து நம்ம பவர் ஜெனரேஷனுக்கு தான் பயன்படுத்துகிறோம். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரேடியோ ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. விச் ஆர் யூஸ்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நிறைய விதத்தில் இன்றைக்கி ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னென்னங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னலாம் ரேடியோ ஐசோடோப்ஸ், எந்தெந்த ஐசோடோப்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான இதில் இந்த ரேடியோ நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பயன்படுது. சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் அதிகமாக வந்து ரியாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ரீடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் நான் ஃபிசனபிள் மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபிசனபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ப்ரீடர் ரியாக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரீடர் ரியாக்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபிசனபிள் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஃபிசனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ திஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்லது யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஏஇசி, அண்டர்லைன் த வேர்ட் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஏஇசி was established in August 1948, underlined, by the Department of Indian Scientific Research Committee at Bombay. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை உருவாக்குனாங்க 1948 ஆகஸ்ட்டில். இட் இஸ் த நோடல் ஏஜென்சி ஃபார் ஆல் த ரிசர்ச் டன் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் என்னென்ன ரிசர்ச்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்குமே இதுதான் நோடல். Dr. Homi Jahangir Baba was the first chairman of Indian Atomic Energy Commission. So, இதோட first chairman. Underline the word Homi Jahangir Baba. இவர் தான் அது ஃபஸ்ட்டு இதோட சேர்மனாக இருந்தார், இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட. ஸோ அதனால தான் அவர் பேரில் இன்றைக்கி எப்படி வச்சுருக்காங்க, இட் இஸ் நோன் அஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பார்க் சொல்கிறோம் இல்லையா, BARC, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இது யாரோட பேரில் இருந்துச்சு, ஹோமி ஜஹாங்கீர் பாபா. அவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தவர் இந்த டிபார்ட்மெண்ட். நியூக்ளியர் பவர் இஸ் த 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் இன் இந்தியா. இருக்கிறதுலே நம்ம நிறைய சோர்ஸ் ஆஃப் பார்த்துருக்கோம் பவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. அதில் இந்த நியூக்ளியர் பவருங்கிறது 5th largest source. Underline the word nuclear power is the 5th largest source of power in India. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாராபூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இந்தியாஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அண்டர்லைன் த வேர்ட் விச் இஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா, Tarapur Atomic Power Station. Now there are a total of 7 power stations, one each in Maharashtra, Rajasthan, Gujarat,
உத்தரப்பிரதேஷ் அண்ட் 2 இன் தமிழ்நாடு. ஸோ இந்த இருக்கிறதுலே 7 இருக்குது மொத்தம். அதில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், அதோட தமிழ்நாட்டில் 2 இருக்குது. இன் தமிழ்நாடு we have nuclear power stations in கல்பாக்கம் அண்டு குடங்குளம். குடன் அண்டர்லைன் த வேர்ட். தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குது? கல்பாக்கத்தில் இருக்குது, தென் குடங்குளத்தில். அப்சரா was the first nuclear reactor built in India and Asia. Now there are 22 nuclear reactors which are operating in India. இருக்கலே இந்தியாவில் இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மொத்தம் எத்தனை? 22 ரியாக்டர்ஸ் இருக்குது. சம் அதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் எதாவது அப்படின்னா சைரஸ், துருவா, பூர்ணிமா. ஸோ இதெல்லாம் வந்து அதர் ரியாக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சால்வ்டு ப்ராப்ளம் 6.1. ஐடென்டிஃபை A, B, C and D from the following nuclear reaction. இப்போ ஃபஸ்ட்டு அலுமினியம் Al 1327. ஸோ மேலே இருக்கிறது என்ன நம்பர்? மாஸ் நம்பர். இது அட்டாமிக் நம்பர். ஸோ இது ஒரு ஏ. ஏன்னா என்ன? ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிளில் பம்பார்ட் பண்ணும்போது இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டாட்டர் நியூக்ளியே கிடைக்குது. அதோட சம் எனர்ஜி சரியாக ஒரு பீட்டா பார்ட்டிகல்ஸ், ஒரு நியூட்ரான், தட் இஸ் நியூட்ரான் கிடைக்குது. இப்போ இது எப்படி நம்மளுக்கு இதுலேருந்து என்ன, எப்படி இந்த பாஸ்பரஸ் வந்துச்சு, எப்படி இந்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இதோட மாஸ் நம்பர் 30 ஆயிருக்கு. அப்போ எப்பயுமே நம்ம நினச்சோம் ஆல்ஃபா டிகேனா நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளோ ஆகும்? இதில் வந்து 4 மாஸ் நம்பர், அதே மாதிரி 2 குறையும் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது பாஸ்பரஸ் 13 மேலே 30 ஆயிருக்கு. இப்போ 30 அப்படின்னா இதோட இங்கே என்ன இருந்திருக்கணும்? ஒரு 4 மாஸ் நம்பர் உள்ள ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இங்கே 15 இருந்திருந்தால் தான் என்ன செய்யும்? இங்கே ஒன்று வர முடியும். ஸோ அப்போ ஒரு ஹீலியம் ஆட்டம் இதோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீலியம் ஆட்டம். இப்போ சொல்யூஷன் இருப்பாங்க. இப்போ ஒரு அலுமினியம் இருக்குது 1327. இந்த ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். ஹீலியம்ங்கிறது என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். அதோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் 2, 4. ஸோ இப்போ 2 ரியாக்ட் பண்ணும்போது பாஸ்பரஸ் 1530. ஸோ 1530 அப்படின்னா இதோட நம்பர் என்ன இருக்குது? இந்த 27ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன கிடைக்கணும்? 31 வரணும். ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு? இதை 2ஐயும் ஆட் பண்ணோம்னா அட்டாமிக் நம்பர் 15 அப்படியே இருக்குது. பட் மாஸ் நம்பரில் 1 குறையுது. இப்போ 1 குறையுது அப்படின்னா அது என்னவா போயிருக்கு? ஒரு நியூட்ரானாக போயிருக்கு. என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஒரு நியூட்ரான். அப்போ என்ன கிடைக்கணும்? 2ஐயும் முதல்ல நம்ம டேலி பண்ணும்போது ஒரு ஹீலியம் ஆட்டம் அலுமினியத்தோடு ரியாக்ட் பண்ணும்போது அதுலேருந்து பாஸ்பரஸ் ப்ளஸ் ஒரு நியூட்ரான். அதே மாதிரி ஒரு மெக்னீஷியம் 1224 இதோட ஒரு நியூட்ரான் இந்த கிடச்சிருக்கு இல்லையா? அந்த பி, இங்கே பீன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பிங்கிறது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? ஒரு நியூட்ரான். அப்போ அந்த நியூட்ரானோட மறுபடியும் ஒரு மெக்னீஷியம் ரியாக்ட் பண்ணும்போது அதில் சோடியம் ப்ளஸ் சி கிடைக்குது. இந்த சி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மெக்னீசியம் 1224 ப்ளஸ் ஒரு நியூட்ரான், தட் இஸ் N01. இப்போ இதோட 1 தான் ஆட் பண்ணியிருக்கோம் சரியா? ஆனால் இந்த 1 எதுவுமே இந்த சேஞ்சஸ் இல்லை. இதில் மட்டும்தான் 1 குறையுது. அட்டாமிக் நம்பரில் 1 குறையுது. இந்த 1 என்ன செய்யுது? அப்படியே ஹைட்ரஜனோட அதோட என்னது ஐசோடோப்பாக கிடைக்குது. H11 ஹைட்ரஜன். அதே மாதிரி Na சோடியம் 1124 அதோட அட்டாமிக் நம்பரில் 1 குறைஞ்சி என்னவா கிடைக்குது? H11. ஸோ இந்த இடத்துல ஒரு பிங்கிற ஒரு நியூட்ரானோட இணைஞ்சு, பிங்கிறது என்னது? ஒரு நியூட்ரான். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு புரோட்டான் கிடைக்குது. ஸோ நியூட்ரான் கையில் பார்க்கையில் நம்மளுக்கு என்ன கிடைக்காது? அதில் அட்டாமிக் நம்பர் இருக்காது. சார் புரோட்டான், ஒரு புரோட்டான் ரெண்டுமே என்னது? இருக்கக்கூடியது. ஸோ அதான் என்னது? புரோட்டான். சிங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் ரெண்டும் உள்ள ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அடுத்தது பியோட மறுபடியும் இந்த சோடியம் ரியாக்ட் பண்ணி, இந்த ஒரு யுரேனியம் 90 to 238. பிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே?
ஒரு நியூட்ரான். அப்போ அந்த நியூட்ரானோட ரியாக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம ஏனா என்ன பினா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஒரு ஹீலியம் கண்டுபிடிச்சாச்சு. பிங்கிறது ஒரு நியூட்ரான் சோர்ஸும் கண்டுபிடி. இப்போ இந்த நியூட்ரானோட யுரேனியத்தை பம்பார்ட் பண்ணும்போது அதில் ஒரு ரியாக்ஷன் என்ன கிடைக்குது? இட் கிவ்ஸ் Np93-238. அப்போ இங்கே என்ன ஆகிருக்கு? மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸ் இல்லை இருக்கா இல்லையா? மாஸ் நம்பரில் 1 கூடியிருக்கு. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? நியூட்ரானில் மாஸ் நம்பர் 1 இருக்குது. ஸோ அப்போ 239, இங்கே 92 என்னவா மாதிரி இருக்குது? 1 கூடியிருக்கு. ஏன் எப்படி கூடும் அப்படின்னா இங்கே என்ன ஆயிருக்கு? ஒரு எலக்ட்ரானை இது எமிட் பண்ணியிருக்கு. இப்போ இதோட புரோட்டானோட எண்ணிக்கை வந்து கூடுமா? ஸோ அப்போ என்ன ஆயிடுது? 93 மாறி இருக்கு. 93 239 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் எமிஷன். ஸோ அப்போ இந்த டிங்கிறது என்னது? எலக்ட்ரான். இந்த இடத்துல டின்னு போட்டிருக்கோம் இல்லையா? இந்த டிங்கிறது என்னது? எலக்ட்ரான். எப்படி இந்த எலக்ட்ரான் வந்துச்சு? அதோட அட்டாமிக் நம்பரில் 1 கூடியிருக்கு. அப்போ அது என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கு. தட் இஸ் E-10. ஸோ இதில் தான் ஏங்கிறது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், பிங்கிறது ஒரு நியூட்ரான், சிங்கிறது ஒரு புரோட்டான், அதே மாதிரி டிங்கிறது ஒரு எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு சால்வ்டு ப்ராப்ளம் 6.2. A radon specimen emits radiation of 3.7 × 10³ G becquerel per second. Convert this disintegration in terms of Curie. So ஒரு ரேடியன் ஸ்பெசிமன் வந்து எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷனில் எத்தனை ஒரு செகண்டுக்கு 3.7 × 10³ ஜிகா பெக்யூரல் வெளியேறுது. அப்போ இதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? இந்த டிஸ்இன்டகிரேஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூரியில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 கியூரிங்கிறது 3.7 × 10⁻10. 1 கியூரிங்கிறது என்னது? ஒரு செகண்டுக்கு 3.7 × 10⁻10 per second. அப்போ 1 பெக்யூரல் இட் இஸ் ஈக்குவல் டு 1 disintegration per second. 1 disintegration per second. அப்போ 1 கியூரினா என்ன சொன்னோம் ஏற்கனவே? 3.7 × 10⁻10 பெக்குரல். அப்போ 1 பெக்குரல் இட் இஸ் ஈக்குவல் டு 1/3.7 × 10⁻10 கியூரி. அப்போ 1 பெக்யூரலை கியூரியா மாற்றோம்னா அது என்னவாயிருது? 1/3.7 × 10⁻10 கியூரி. ஸோ அப்போ 3.10 × 10⁻3 ஜிகா பெக்குரல். அப்போ என்ன ஆயிரும்? இது மாதிரி இன்னொரு 10 டைம்ஸ். அப்போ 3.7 × 10⁻3 இது மாதிரி என்னது? ஜிகானது என்னது? 10 மடங்கு. அப்போ என்ன செய்யலாம்? 10⁻9 × 1/3.7 × 10⁻10. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 10⁻3. இப்போ 10⁻3 எது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 கியூரி. 10 கியூரி. அப்போ 1 கியூரிங்கிறது நம்மளுக்கு 3.7 டிஸ்இன்டகிரேஷனுங்கிறது தெரியும் பர் செகண்டுக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? 3.7 × 10⁻3 ஜிகா பெக்யூரல் பர் செகண்டுக்கு வெளியாகக்கூடிய ரேடியேஷனோட கியூரியில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா அது இட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 100 கியூரி. சால்வ்டு ப்ராப்ளம் 6.3. Uranium 92-235 experiences one alpha decay and one beta decay. So uranium 92-235 வந்து ஒரு alpha decay beta decayல வெளியிடுது அப்படின்னா அப்போ find the number of neutrons. அப்போ final daughter nucleusல எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். Solution: XY be the resulting nucleus. After the emission of alpha and beta particles, அதோட resulting nucleus எப்படி எடுத்துக்கலாம்? XY ன்னு எடுத்துக்கிறோம். XY. அப்போ uranium 92-235 alpha decay. alpha decayன்னு என்னப்பா? அதோட மாஸ் நம்பரில் 4 ரெடியூஸ் ஆகும், அட்டாமிக் நம்பரில் 2 குறையணும். அப்படி தானே? அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா மாறிடும்? 23190. புரியுதா? அதோட மாஸ் நம்பரில் 4 குறையணும், அட்டாமிக் நம்பரில் 2 குறையணும். அப்போ ஒரு ஆல்ஃபா டிகே அப்போ அதில் 4 2 குறைஞ்சிருச்சுன்னா 235 231 ஆகும், 92 90 ஆகும் மாறும். எப்படி மாறுது? அது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை எமிட் பண்ணுது. ப்ளஸ் ஹீலியம் 4-2. அந்த 4-2 டிகிரிஸ் ஆனது எங்கே போயிடுச்சு? ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸாக வெளியேறிடுச்சு. ஹீலியம் 2-4. அடுத்து அதே யுரேனியம்
ஒரு பீட்டா டிகே ஆகும்போது, இப்போ இந்த இதில் கிடைச்ச டாட்டர் நியூக்ளியையில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த டாட்டர் நியூக்ளியையில் 231 90 கிடைக்கிது இல்லையா? இதிலேருந்து ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் வெளியேறிச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்? ஒரு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், பட் மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது ஆல்ரெடி நோ தட். பீட்டா டிகேன்னு என்ன அர்த்தம்? மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அட்டாமிக் நம்பரில் 1 கூடும். அப்போ ஒய் இட் இஸ் ஒய் 231 91. இந்த 91 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஏன்னா அது என்னது? ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. ப்ளஸ் எலக்ட்ரான் -1 0. இது என்னது? என்ன பார்ட்டிக்கல்? பீட்டா பார்ட்டிக்கல். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இந்த டாட்டர் நியூக்ளியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலாவை என்ன செய்யலாம்? அப்படியே பாக்ஸ் போடணும். ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் என்னது? 231 மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்ன? 91. ஸோ 231 மைனஸ் 91 இட் இஸ் ஈக்குவல் டு 140. அப்போ ஒரு ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகல்ஸை வந்து எமிட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ், அதில் வரக்கூடிய ஆஃப்டர் த எமிஷன் அதோட நியூக்ளியஸில் எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கும் அப்படின்னா, அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு? 140. ஓகேயா? நெக்ஸ்ட்டு சால்வ்டு ப்ராப்ளம் 6.4. Calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion and results in a mass defect of 2 kilogram. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன், அப்போ அதோட மாஸ் டிஃபெக்ட் வந்து 2 கிலோகிராம். அப்போ மாஸ் டிஃபெக்ட் இந்த ரியாக்ஷன் எம்மோட வேல்யூ 2 கிலோகிராம். வெலாசிட்டி ஆஃப் லைட்டு நம்மளுக்கு தெரியும் 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். அப்போ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் எனர்ஜி ரிலீஸ்ட் என்னது? E it is equal to mc squared. இப்போ ஈயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × c squared 3 × 10⁸ the whole square. இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 16. இப்போ இது 2 3s are 9 வருமா? அதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 18 வரும். 18 × 10⁻16. இப்போ இங்கே என்ன ஆயிரும்? 1.8 × 10⁻17. அப்போ இந்த வேல்யூ எவ்வளவு? 1.8 × 10⁻17. ஓகேயா? ஸோ இதுதான் என்னது? அந்த எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி released when a radioactive substance undergo fusion reaction. Thank you students. Next week or day after tomorrow you have a test from this lesson. Thank you students.